ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆடியன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக வீடியோ போடல. எல்லாத்துக்கும் சாரி அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஓகேங்களா? சரி கேஸ், ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு ஆப்போட தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலி மேஜிக் வால் ஆப்பை பற்றி. அந்த ஆப்போட செகண்ட் ஆப் தான் இது. ஓகேங்களா? எம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஆப்பில் பேமெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் எப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டு. பக்காவாக தந்துட்டு தான் இருக்காங்க. அதே ஆப்போட அதே கம்பெனியோட செகண்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எம் ஸ்டேட்டஸ். இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழன் கெத்து யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன் ஆக்சுவலி மெயின் சேனலில். ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேடிஎம் தானே முக்கியம், பேடிஎம் மணி. ஏன்னா நீங்கள் டைமண்டு எடுக்காமல் நீங்கள் காசாக எடுத்து அப்புறம் கூட டைமண்ட் டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா விஷயமே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? திரும்பி என்னால் சொல்ல முடியாது. நான் அங்கே தான் அந்த ஓப்பன் பண்ணுற ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வச்சு டவுட் இருந்தால் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆப்போட லிங்க்கும் ரெஃபர் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இப்படி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சொல்லவே தேவையில்ல, எல்லா ஆப்லேயும் இருக்க மாதிரி தான் இதுலேயும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நான் எதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. இது கேமு குவைஸுன்றது வெளியே போகும், அதை விட்டுருங்க. ஓகேங்களா? சர்வேன்றது உங்களுக்கே தெரியும், சர்வே எடுக்கிறது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்த. இது மூலிமா நீங்கள் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக மணியை சேவிங் பண்ணுற ஒரு மனிதராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? உங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செல்ஃபாக மணி ஏர்ன் பண்ணுங்கள், உங்களோட வேலட்டில் சேர்த்து வச்சு பிற்காலத்தில் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் பண்ணிகிட்ருக்காங்க காசு செலவு பண்ணி. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப்அப் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. காசு செலவு பண்ணாதீங்க அப்படி சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர், ஸ்மார்ட் ஆஃபர், ஸ்டுடியோ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. மெகா ஆஃபருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன ஆப்ஸ் தான். இந்த ஆப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காயின் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, கன்ஃபார்ம் தருவாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். காயின்ஸ்லாம் தருவாங்க வெறித்தனமாக. நீங்கள் அதனால் மஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப், வாட்ச் ஹிஸ்டரின்னு இருக்குது. வாட்ச்னா ஒன்றும் இல்லை, ஆட் வாட்ச் பண்ணுறது. சப்ஸ்கிரைப்னா ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் இந்த சேனலில் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எப்படி எப்படிலாம் காயின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் வாங்க. ஓகேங்களா? ஓகே, ரெடீம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த ஆப்லேருந்து வர காயின்ஸ் வச்சு நான் கிவே தான் வைக்க போகிறேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஏன்னா டைமண்ட்ஸ் கிவே இது கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ப்ரூஃபுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் இதை ஏற்றது மூலிமா எனக்கு காயின் கிடைக்குமானா கன்ஃபார்ம் கிடைக்கும். அந்த காயின்ஸ் வச்சு என்ன ப்ரோ நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் எடுத்துக்கலாம்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிவே தான் வைப்போம். ஓகேங்களா? சரி ஓகே. மேக்ஸிமம் டைமண்டாக எடுக்க விரும்ப மாட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பேடிஎம்மில் ஒரு 20 ரூபா எடுத்தோம், 8000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 டைமண்ட் டாப் பண்ணுறோன்னா அதே 8000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா எடுத்தோம்னா ஒரு 5 ரெடிங் கோட் 10 ரூபா ரெடிங் கோட் எடுத்து கிவே வைக்கலாம். இல்லைங்களா? அது மாதிரி தான். சரி ஓகே, நம்ம பேடிஎம் ஆப்ஷன் பார்த்துடலாம் கைஸ். ஓகேங்களா? ரெடிமெண்ட் ஆப்ஷனில் பார்த்துடலாம். 5000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்துருக்காங்க. 10,000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 20,000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேடிஎம் நம்பர் நேம் என்ட்ரு பண்ணால் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரெண்டாவது ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். 500 ரூபா எடுக்கலாம் இந்த ஆப்பில். ஓகேங்களா? இந்த ஆப்பு கிடையாது, ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப்பு. வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டெப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக அந்த ஆப்புக்காக தான் வந்திருக்கோம். மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஆப்போட லிங்க்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துனே ஆப்போட லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அந்த கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அங்கே போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒன்றும் கிடையாது அது. இந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோடு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, 2 இடத்தையும் மேலே என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அதே இங்கே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும், அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, பாஸ்வேர்டு என்ன ப்ரோ போடலாம் அப்படின்னு வச்சு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே பாஸ்வேர்டு போடுறீங்கன்னா கேரக்டர்ஸ், அதாவது ஒரு நேமு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள்ஸ், இது மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற நேமாக வச்சுக்கோங்க. 420 பார்த்தீங்கன்னா நம்பரை வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ், ஓகே, கேரக்டர் நம்பர், அப்புறம் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, ஆஷு, அட்டு, அது மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி. ஓகேங்களா?
போட்டுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ண வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். எப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறேன்? ஓகேங்களா? ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மொபைல் நம்பர் அங்கே போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுவும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஓகேங்களா? லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் இருக்கும் இந்த ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு 100 ரூபா தந்துடுவாங்க. இன்னும் ஒரு 400 மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 500 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை, பட் உங்களால் ஃபஸ்ட்டு 500 ரூபா எடுக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்னோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் சொல்ல போகிறேன், எல்லாம் கவனியும். எப்படி இதில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு. இதுவா ப்ரோ, இது எனக்கு தெரியும் ப்ரோ ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களோட மைண்ட் வைஸ் ஓடிட்டுருக்கு, நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிராபிங் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ஸ் மூலிமா என்ன நமக்கு பலன், அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா நம்மளை வச்சு ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறது தான். ஓகேங்களா? சின்ன ஒர்க்கு தான். ஓகேங்களா? இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ தருவாங்க. ஆனால் அதிகமாகலாம் தரமாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டது ஒரு நாளைக்கு இதில் மூலிமா நீங்கள் 18 ரூபா எடுத்துக்கலாம். ஒரு 20 டேஸ் கன்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 500 ரூபா எடுத்து என்ன பண்ணிடலாம்னா வித்ட்ரா படுத்தலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன ப்ரோ பண்ணணும் 20 டேஸ் அப்படின்னா அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் லெவல் 1ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 60 ரூபா 0.60% சொல்லிட்டு இதுதான் நமக்கு ஃப்ரீ. இதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இது பேர் ஆர்டர் கிராபிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சும்மா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி தர மாதிரி தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 30 என்ன ப்ரோ ஆர்டர் அப்படின்னா அந்த ஆர்டர் கிராபின்றதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணி அந்த குச்சி பைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 112 ரூபா இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. 113 ரூபா வந்துடுச்சு. அதே மாதிரி திரும்பி நீங்கள் ஒரு நாளைக்கு 30 பண்ணனா போதும். ஒரு நாளைக்கு 30 கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அதான் என்னோட மிஷினே. ஓகேங்களா? 30 கிளிக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 18 ரூபா கிடைக்க போகுது. ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திரும்பி நான் உங்கள் கண் முன்னாடி தான் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி கன்யூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இது நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்னத்துக்கு ப்ரோ தராங்க, இது எப்படி ப்ரோ தராங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒர்க் தான் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டரில் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆக்சுவலி. ஓகேங்களா? என்ன ப்ரோ அமேசான் நெட்வொர்க்னா அமேசான் ஆர்டரை வந்து கிராப் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் இது ஆக்சுவலி. பார்த்தா சர்டிஃபிகேட் கூட இருக்குது. உங்களுக்கு ஏமாற்ற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யாரும் தேவையில்லை. ஓகேங்களா? யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் லெவல். ஏன்னா இந்த லெவல் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி ஆர்டர் கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு 30 கிளிக் மட்டும் டெய்லிக்கும் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணால் உங்களால் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி 500 ரூபா வித்துட்டா இல்லாமல் 200 ரூபா அப்படி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் என்ன சொல்கிறீங்க? ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் நீங்கள் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வித்ட்ரா பண்ணுறது என்ன அப்படின்றத அடுத்தது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். என்னோட ஆர்டர்ஸ் நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் சும்மா கண்ணு முன்னாடி தான் முடிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் போதுங்க கைஸ். ஓகேங்களா? 30 ஆர்டர் முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, எங்கேயா இருக்குது இதை நீங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஆர்டர் கிராபிங் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி காசு வேணும் அப்படி சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஜூஸ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, இன்னும் 2 முடிச்சுன்னா நான் இன்றைக்கி ஆர்டரே முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு 100 ரூபா தந்துடுவாங்க. இன்னொரு எவ்வளோ நான் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்றதை நீங்களே பாருங்க. ஆர்டர் கிராபிங் பண்ணு. ஓகே, போடு. வந்தாச்சு, 118 ரூபா வந்தாச்சு. வேறு லெவல் இல்லை. ஓகே, டுடே ஏர்னிங் மட்டும் பாருங்க ஓகேங்களா? 18 ரூபா நான் எடுத்திருக்கேன். வேறு லெவல் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வித்ட்ரா பண்ண போகிறேன். இதான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ வித்ட்ரா இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ, பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ப்ரோ பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது ப்ரோ, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் ப்ரோ, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொன்னாங்க. இதான் நீங்கள் டெய்லிக்கும் பண்ணுங்க சார், ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் டெய்லிக்கும் ஒரு 30 கிளிக் டெய்லிக்கும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மணி ஆட் ஆயிரும். நீங்கள் உங்களால் முடியுது எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சுதான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி வேறு ஏதாச்சும் 200 ரூபா வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன். புதுசாக ப்ரோ எனக்கு பேங்க் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியாது ப்ரோ, பயந்து போயிருக்கேன் ப்ரோ அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது கேஸ். ஓகேங்களா? ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அது தான் தேவை உங்களுக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் தெரியலையா, பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஒரு படித்த அண்ணன் இருக்காங்களா, அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அவங்கள்ட்ட சும்மா கேளுங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தாங்க படம் போட்டு விடணும் அப்படின்னு நீங்கள் சும்மா அவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடும் கேட்டாலே தருவாங்க. ஓகே, நிறைய கடையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து காசு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் 100 ரூபா 200 ரூபா போட்டிருக்கேன், நீங்கள் காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவங்க செக் பண்ணி பார்த்து தந்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை எங்கள் வீட்டிலே பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்குது ப்ரோ, எங்கள் அண்ணன் வச்சிருக்காரு இல்லை எங்கள் அக்கா வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, அந்த பேங்க் புக்கை எடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த என்டர் ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கும். அதே பேங்க் புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்காக இருந்தால் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு N00 இந்த மாதிரி நம்பராக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பேங்க்கோட பிரான்ச் என்னன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஐஎஃப்சி கோடு சர்ச் பண்ணாலே வரும். ஓகேங்களா, ஓகே கேஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம். ஓகேங்களா, இதில் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அதான் கொடுக்க போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான் கைஸ், ஒரு சிம்பிள். ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தந்துடுவாங்க. ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வருதுன்னா உங்களுக்கு மணி ஆட் ஆயிரும். இது மூலிமா நீங்கள் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதாச்சும் பாதிப்பு வருமா ப்ரோனா கன்ஃபார்ம் வரவே வராது. பாதிப்பு வர மாதிரி இருந்தால் நான் ஏன் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி கைஸ், ஓகே, ஏன்னா இது மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பேங்க் அக்கௌண்ட்டுக்குலாம் பிரச்சனை வருமானா எதுவுமே வராது. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் தான் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்காங்கன்னா டொனேஷன் வாங்குறதுக்காக கூட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிருன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் பயமாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கேட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா, ஓகே, முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே கைஸ், ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலான்றது தயவுசெய்து கூறிட்டு அப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் டிஸ்லைக் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா ஏன் பிடிக்கல ஏன் டிஸ்லைக் பண்ணணும்னு தெரியாது. ஓகேங்களா, சரி கைஸ், ஓகே, பாய், சிகே, பாய்.